127 நாடுகளை ஆட்சி செய்த அகாஸ்வேரு ராஜா. நம்ம இந்தியா ஒரே ஒரு கண்ட்ரி, இது மாதிரி 127 கண்ட்ரிஸை ஆட்சி செய்தவர் அகாஸ்வேரு ராஜா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு ராஜாவுக்கு ஒரு மனைவியா இருக்கணும்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்? அவங்களுக்கும் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் இருக்கணும், பேக்ரவுண்ட் இருக்கணும். இதெல்லாம் நம்ம உலகம் பார்க்கக்கூடிய காரியம். ஆனா வேதத்துல இந்த ராஜாத்தி யாரு அப்படின்னா எஸ்தர் ராஜாத்தி. இந்த எஸ்தர் ராஜாத்திக்கு ஏதாச்சும் குவாலிஃபிகேஷன் இருந்ததா அப்படின்னா உலகம் எதிர்பார்க்குற எந்த குவாலிஃபிகேஷனும் கிடையாது. அவங்க மொர்தேகாயோட வளர்ப்பு மகளா இருந்தாங்க. இது எஸ்தர் 2வது அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்க முடியும். அவங்க ஒரு அகதியா தான் அந்த ஊர்ல இருந்தாங்க. அவங்களுக்குன்னு எந்த ஐடென்டிட்டி பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது. ஆனா அந்த 127 நாடுகளுக்கும் எஸ்தர் ஒரு அடையாளமா இருந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியும். இதுக்கு என்ன காரணம்னா, அவர் சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்தி ராஜாக்களோட பிரபுக்களோட அமர பண்ணுகிறவர். இது கர்த்தர் செய்கிற காரியம். ஒரு மனுஷன் எந்த ஒரு அடையாளமுமே இல்லை, அவங்களுக்கு எந்த ஒரு முகவரியுமே இல்லாத ஒருத்தவங்கள அந்த தேசத்திற்கே 127 நாடுகளுக்கும் அடையாளமாக்குறது ஒரு மனுஷனால முடியவே முடியாது. அது கர்த்தர் செய்கிற காரியம். இன்னைக்கு பாருங்க, ரோட் சைடு எத்தனையோ பேரை நம்ம பார்க்கிறோம். அவங்களுக்கு எந்த ஒரு முகவரி எதுவுமே இல்லாம இருக்கிறாங்க. கவர்மெண்ட் அவங்களுக்கு ஒரு வீடு ஏற்படுத்தி கொடுத்து அவங்களுக்கு ஒரு அட்ரஸ், அடையாள அட்டையெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அவங்க இந்த இத்தனை கோடி ஜனத்துல அவங்களும் ஒன் ஆஃப் த சிட்டிசன், அவ்வளோதான். ஆனா அவங்களவே ஒரு லீடர் ஆக்கி இந்த கண்ட்ரிக்கே நீதான்ப்பா ஒரு அடையாளம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதுதான் கர்த்தர் செய்கிற செயல். ஒன்றுமே இல்லாதவர்களை கொண்டு வந்து ஒரு உயர்ந்த இடத்துல உட்கார வைத்து அந்த தேசத்தின் அடையாளமா மாத்துறாரு பாருங்க. இது ஆண்டவர் செய்வார். ஒருவேளை நீங்களும் எனக்கு ஒரு அடையாளம் கிடையாது, எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவர் உங்களை எஸ்தரை போல அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் மாற்றுவார். God bless you.